Hi, hello everyone. டோட் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025 பாலிட்டி சப்ஜெக்டில் யூனிட் 3ல் இருக்க முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஒரு 14 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில கொஸ்டின் தான் கேட்குறான். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து எப்பயுமே கேட்டுட்ருக்காங்கப்பா. போன முறை அதுக்கு முன்னாடி முறைலாம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃபைன் சாப்பர்னு கேட்பாங்க, இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் சாப்பர்னு கேட்பாங்க. A chopper is a static device that converts the input DC voltage into fixed or variable DC output voltage. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாப்பர்ன்றது ஒரு டிவைஸ், ஸ்டாட்டிக் டிவைஸ், நிலையான டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன கன்வெர்ட் பண்ணணுமா, இதோட இன்புட்டும் ஏசி தான், அவுட்புட்டும் ஏசி தான். ஆனால் என்ன பண்ணணும்னா, வேரியபிள் டிசி இன்புட்டை ஃபிக்ஸ்டு டிசி அவுட்புட்டாகவும், அப்படியே பார்த்தோம்னா வேரியபிள் டிசி இன்புட்டை வேரியபிள் டிசி அவுட்புட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுதான் அதோட பாயிண்ட்டே, வேறு எதுவுமே இல்லை இதில். ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸு, இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் ரெண்டுமே டிசி தான். வேரியபிள் டிசியை ஃபிக்ஸ்டு டிசியாகவும், வேரியபிள் டிசியாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சாப்பரோட வேலை. ஸோ இது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க். ரெண்டாவது பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சாப்பர், எனி 3 எழுதிக்குங்க. ஸோ மற்ற அப்ளிகேஷன் எதுற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஸோ மாஸ்ஃபெட், ஐஜிபிடி அதோட அப்ளிகேஷனாக தான் எது வச்சிடாதீங்க. சாப்பர்ன்றது ஒரு தனி. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தோம்னா டிசி, இன்புட்டும் டிசின்றதால இந்த ட்ராலி கார்ஸ், மெரைன் ஹாய்ஸ்ட், அப்புறம் எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல்ஸ், ஸோ இதெல்லாம் மட்டும் ஃபிக்ஸ்டாக படிச்சுட்டு போயிருந்தீங்க. வேறு எது எதனா மார்க் கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து போன முறை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாப்பர்ஸ், ஒரு 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின்லாம் நான் சொல்கிறேன். இதுமாரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வரைக்கும் கேட்டதில்லை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அக்கார்டிங் டு இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் லெவலை பொறுத்து இந்த சாப்பர் வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். வோல்டேஜை பொறுத்து ஸ்டெப் அப் சாப்பர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் சாப்பர். ஸ்டெப் அப் சாப்பர்னால் இன்புட் வோல்டேஜ் விட அவுட்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே ஸ்டெப் டவுன் வோல்டேஜ்னால் வந்து இன்புட் வோல்டேஜ் விட அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டெப் டவுன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெப் அப்னு சொல்லும்போது தி அவுட்புட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் இன்புட் வோல்டேஜ். ஸ்டெப் டவுன் சொல்லும்பொழுது அவுட்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் இன்புட் வோல்டேஜ். இது மட்டும் தான் இதோட டெஃபினேஷனே. ஸோ பார்த்துக்கோங்க. இது தனியாக வந்து உங்களுக்கு கேட்கலாம்பா. ஸ்டெப் அப் சாப்பர்னா என்ன, ஸ்டெப் டவுன் சாப்பர்னா, டிஃபைன் ஸ்டெப் அப் சாப்பர், டிஃபைன் ஸ்டெப் டவுன் சாப்பர் கேட்டாலும் இதான் ஆன்சரே. ஸோ ஸ்டெப் அப்புனா வந்து மேலே போகணும். இன்புட் வோல்டேஜ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வோல்டேஜ் 30 வோல்டேஜ் கொடுக்குறான்னு வச்சுக்கேன். அவுட்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு 30க்கு மேலே கிடச்சிதுன்னா அது வந்து ஸ்டெப் அப் சாப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்டெப் டவுன் சொல்லும்போது இன்புட்டே நம்ம 30 தான் கொடுக்குறோம். ஸோ அவுட்புட்டு 30 விட கீழே வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஸ்டெப் டவுன். கீழே போகிறதால ஸ்டெப் டவுன், மேலே போகிறதால ஸ்டெப் அப். இதை வந்து அப்படியே இன்டெரக்டாக இன்னொரு பேரும் கொடுத்து கேட்பாங்கப்பா. பூஸ்ட் சாப்பர், பக் சாப்பர்னு கேட்பாங்க. ஸோ இல்லைனா பக் கன்வெர்ட்டர், பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு கேட்பாங்க. ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர்னால் ஸ்டெப் அப் சாப்பர், அதுக்கு இன்னொரு பேர். பக் கன்வெர்ட்டருக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டெப் டவுனு. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு. ஸோ இதை பொறுத்து ஒரு 5 டைப்பாக பிரிப்பாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஏ, பிலாம் எங்கே பார்த்துருப்போம் பார்த்தா ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். நம்ம ஃபோர்ஸ்ட் காம்படிஷனில் பார்த்துருப்போம். ஃபோர்ஸ்ட் காம்படிஷனில் பார்த்தோம்னா 6 டைப்ஸ் இருக்குது. அந்த 6 டைப்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, கிளாஸ் எஃப்னு வரைக்கும் வரும். ஆனால் சாப்பர் வந்து கிளாஸு இ வரைக்கும் தான் வரும், அதோட டைரக்ஷனை பொறுத்து. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், டைரக்ஷனை பொறுத்து, அவுட்புட்டு வோல்டேஜோட டைரக்ஷனை பொறுத்து. அடுத்து 5th கொஸ்டின், அக்கார்டிங் த சர்க்யூட் ஆப்ரேஷன். ஸோ இதில் பார்த்தோம்னா சர்க்யூட் ஆப்ரேஷனை பொறுத்து ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் சாப்பர், ரெண்டாவது இந்த செகண்ட் குவாட்ரண்ட் சாப்பர் ரொம்ப ஈஸி. தேர்டு பார்த்தோம்னா 4th குவாட்ரண்ட் சாப்பர். நீங்கள் தேர்ட் குவாட்ரண்ட் சாப்பர்னு சொல்லிட்டு போட்டு போகிறீங்க அவசரத்தில். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த சப்டைட்டில் மட்டும் எதனா போதும். அக்கார்டிங் டு ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டு, இல்லை 2 குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 குவாட்ரண்ட் தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, 2 குவாட்ரண்ட்டு, 4th குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து அதோட டைரக்ஷனை பொறுத்து கிளாஸ் ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. அதோட அவுட்புட் இன்புட் வோல்டேஜை பொறுத்து ஸ்டெப் அப் சாப்பர், ஸ்டெப் டவுன் சாப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, இருந்தாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்கார்டிங் டு த காம்படேஷன் மெத்தடு. ஸோ காம்படேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 மெத்தடாக பிரிப்பாங்க. வோல்டேஜ் காம்படேஷன், கரண்ட் காம்படேட்டர், லோடு காம்படேட்டர், இம்பல்ஸ் காம்படேட்டர் சாப்பர்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஸ்டெப் அப் சாப்பரோட டெஃபினேஷன் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை 14 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. வழக்கம் போல் அதே தான்ப்பா. ஸ்டெப் அப்னா என்ன, தி அவுட்புட் வோல்டேஜ் கிரேட்டர் தென் இன்புட் வோல்டேஜ். இது வந்து ஸ்டெப் அப்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்டெப் டவுன் சொல்லும்போது அவுட்புட் வோல்டேஜ் லெஸ் தென் இன்புட் வோல்டேஜ் இது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக டெஃபினேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக பேராகிராஃபாக எழுதாதீங்க. அடுத்து பார்த்தோம்னா எஸ்எம்பிஎஸ். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லும்போது சுவிட்சிங் மோடு பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சுவிட்சிங் மோடு பவர் சப்ளைன்றது
ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி டிசி டு டிசி கன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குறைவான சப்ளையை நம்ம யூஸ் பண்ணுவோம், 5 வோல்டேஜ் அதுமாரி அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம் டெஃபினேஷன், ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை ஆர் கால்டு ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளை. they provide regulated output voltage with more efficiency. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா they do not require to large transformer and filter devices. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அதிகமாக தேவைப்படாது, ஃபில்டரும் அதிகமாக தேவைப்படாது. ஸோ நம்மளுக்கு தேவையான பவரை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி வோல்டேஜ் அதிகமாகவும் எடுத்துக்கலாம், கம்மியாகவும் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இதுதான் வந்து எஸ்எம்பிஎஸ் ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளை. அடுத்தது 9th கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளையோட பிளாக் டயக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் கேட்கல, இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்புட் சப்ளை தான் இன்புட்டாக கொடுப்பீங்க, அப்படி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் சப்ளை வெளியே வரும். கீழே பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும், அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தோம்னா டியூட்டி சைக்கிள் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். நடுவில் ஒரு 3 பிளாக் இருக்குது, அந்த 3 பிளாக்குமே ஏசி. ஃபஸ்ட்டு ஏசி இன்புட் சொன்னோன்னா, லாஸ்ட்டு டிசி அவுட்புட் சொன்னோன்னா, அதனால் ஏசி இன்புட்டுக்கு அந்த சிம்பிள் பார்த்துக்குங்க. மேலே பார்த்தோம்னா இந்த ஆல்டர்னேட்டிங் சிம்பிள் போடுவாங்கள்ல, அதை போட்டுப்பாங்க. லாஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா டிசிக்கு டைரக்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க, கோடு மட்டும் போடுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் புரிஞ்சுது, கண்ட்ரோல் சர்க்யூட்டும் புரிஞ்சிச்சு. நடுவில் 3 பார்த்தோன்னா வச்சிங்களேன், நடுவில் இருக்க 4 பிளாக் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இன்புட் ரெக்டிஃபயர் அண்டு ஃபில்ட்ரு இருக்குங்களா, லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து அவுட்புட் ரெக்டிஃபயர் அண்டு ஃபில்ட்ரு இருக்கா, ரைட்டு, இது ஞாபகம் வச்சுக்கலாம். சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தோம்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங், அங்கே வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒரு மாஸ்ஃபெட் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாதுப்பா. ஸோ ஏசி இன்புட் வருது, அந்த ஏசி இன்புட் என்ன பண்ணுறாங்க, ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்ச் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பூஸ்ட் அப் பண்ணுறாங்க. அப்புறம் அவுட்புட்டு ரெக்டிஃபயர் வச்சுருக்காங்க, அதை வச்சு ஃபில்டர் பண்ணி டிசி அவுட்புட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பிளாக் டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது வந்து 7 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை 14 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இன்வெர்டர் என்னென்னு கேட்பாங்கப்பா. ஸோ ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் ஆர் நோன் அஸ் இன்வெர்ட்டர். ஸோ டிசி சப்ளையை ஏசி சப்ளையாக மாத்திர ஒரு கன்வெர்ட்டருக்கு பேர் தான் வந்து இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இன்வெர்ட்டர் இஸ் யூஸ் டு சேஞ்ச் தி டிசி இன்புட் வோல்டேஜ் டு தி சிமெட்ரிக்கல் ஏசி அவுட்புட் வோல்டேஜ் அண்டு. ஸோ அதோட மேக்னிடியூடு இதெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி அதை மாற்றும். அதாவது மேக்னிடியூட்னா நம்ம அந்த மேலேயும் கீழே போயிட்டு வருது பார்த்தீங்களா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் சொல்கிறாங்க டிசைடு மேக்னிடியூட் அண்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிசி பவரை ஏசி பவராக மாற்றுது, அது மட்டும் இது கேட்டதில்லை. ஆனால் வந்து இதுவும் இதோட அப்ளிகேஷனும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் வச்சுருப்பேன். நீங்கள் பாருங்கள் 11th கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டிருக்காங்க சொல்கிறேன் பாருங்கள். ஏப்ரல் 2024 இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் ஆஃப் இன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரல் 23லையும் கேட்டிருக்கான், ஏப்ரல் 24லையும் கேட்டிருக்கான், ஏப்ரல் 23லையும் வந்து கேட்டிருக்கான். எந்த கொஸ்டினை, இந்த இன்வெர்ட்டரோட அப்ளிகேஷனை மட்டுமே. ஸோ பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ வேரியபிள் ஸ்பீடு ஏசி மோட்டர் டிரைவ். ஸோ நம்மளுக்கு தெரியும் டிரைவில் ஏசி மோட்டர் டிரைவ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏசி மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏர்கிராஃப்ட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு, இண்டக்ஷன் ஹீட்டிங்கு, அன்இன்டர்ப்ட் பவர் சப்ளை. அன்இன்டர்ப்ட் பவர் சப்ளைனா வந்து யூபிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, யூபிஎஸ்சில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திரும்பவும் ஒரு முறை பார்த்துக்குங்க நீங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 11th கொஸ்டின். அடுத்த 12th கொஸ்டின் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மோட் ஆஃப் காம்புடேஷன். அதாவது இந்த இன்வெர்ட்டருக்கு காம்புடேஷன் டெக்னிக் கேட்குறாங்க. 2 தான் இருக்குது, லைன் காம்புடேட்டட் இன்வெர்ட்டர், இன்னொன்று ஃபோர்ஸ்டு காம்புடேட்டர் சர்க்யூட் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது 13th கொஸ்டின். இது வந்து 3 ஃபேஸ் பிரிட்ஜ் இன்வெர்ட்டரோட டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு டிசி சப்ளை வந்து இன்புட்டாக கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்வெர்ட்டரில் முக்கியமானது எல்லா எஸ்சிஆருமே வந்து கீழே பார்த்து தான் இருக்கும். அப்படியே பாருங்கள், T1 T3 T5 மேலே ஃபுல்லாக ஆட் நம்பராக, கீழே ஃபுல்லாக ஈவன் நம்பர் இருக்கும் பாருங்கள், T4 T6 T2. ஸோ T1க்கு கீழே T2 ஆரம்பிக்கக்கூடாது, T3 தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா மேலே வந்து ஆட் நம்பர் இருக்குல்ல, அதனால் T1 T2 T5 மேலே போய்டும், கீழே T4 T6 T2 ஆரம்பிக்கும். தென் அதுக்கு வந்து ஒவ்வொரு டயோடு வச்சுருப்பாங்க, ஃபீலிங் பண்ணுறதுக்கு டயோடு கொடுத்துருப்பாங்க. அந்த டயோடு பார்த்தோம்னா மேலே ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். தென் அதுலேருந்து அந்த அவுட்புட் வோல்டேஜ் சென்ட்ரல் டேப்லெட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மோட்ரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 3 ஃபேஸ் ரெசிஸ்டிவ் லோடு மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க ஸ்டார் கனெக்ஷனில், அதை பார்த்துக்கோங்க. அது வந்து 13வது கொஸ்டின். அடுத்து 14 இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, இருந்தாலும் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதால சொல்கிறேன். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பல்ஸ் வித் மாடுலேஷன் யூனிட்னு சொல்லிட்டு. இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு 3 டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன், மல்டி பல்ஸ் வித் மாடுலேஷன், சைனசாய்டல் பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. பல்ஸ் வித் மாடுலேஷன் டைப்பில் எத்தனை டைப் இருக்குதுன்னு கேட்பாங்க. வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்ட்டர்னு கேட்கும்போது அது சிங்கிள் பல்ஸு, மல்டி பல்ஸு, சைனசாய்டல் பல்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா,
ஸோ இது வரைக்கும் கேட்டதில் 7 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 14 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. கம்பேரிசன் பிட்வீன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ். ஸோ ஆன்லைன் யூபிஎஸ்க்கும் ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம ஆஃப்லைன் யூஸ் பண்ணும்போது நம்ம த இன்வெர்ட்டர் கம்ஸ் இன் டு ப்ளே ஒன்லி வென் தி ஏசி மெயின் சப்ளை இஸ் ஃபெயில்டு. அதாவது இந்த ஆஃப்லைன் இன்வெர்ட்டர் எப்போ ஆன் ஆகும்னு பார்த்தோம்னா, பவர் சப்ளை சுத்தமாக கட் ஆனால் தான் வந்து இது ஆன் ஆகும். ஆனால் இந்த ஆன்லைன் யூபிஎஸ் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு பவர் சப்ளை இருக்கும்போதே இது ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்க ஒரு 3 பாயிண்ட் வந்து 3 மார்க்கில் கேட்டால் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இன்ட்ரடியூஸ் சம் டிலே டியூரிங் சார்ஜிங் மெயின் சேஞ்ச் ஓவர். ஸோ இது வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கு சேஞ்ச் ஓவர் பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. இது ஆனால் டைமே எடுக்காது, ஆன்லைன் யூபிஎஸ் டக்குன்னு ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட சைஸ் பெருசாக இருக்கும், சைஸ் சின்னதாக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும், இப்போ சர்ஜை வந்து தாங்கும், சர்ஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ இதை பற்றி பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஷின் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கேட்டதில்ல, ஆனால் வந்து 14 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 14 மார்க்கில் கேட்கனா 3 மார்க் மட்டும் டயக்ராம் 3 மார்க்கில் டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணுன்னு கேட்பாங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் இந்த கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோம்னா டிசி வோல்டேஜ் நம்ம வந்து ஏசி வோல்டேஜாக மாற்ற போகிறோம். ஏன்னா இது இன்வெர்ட்டர் இல்லை, அதனால் 4 எஸ்சிஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன போல் இன்வெர்ட்டர்னாலே எஸ்சிஆர் கீழே பார்த்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டேன். கீழே பார்த்த மாதிரி வந்துடுச்சு. அதாவது D1 மேலே ஆட் நம்பர் வரணும், T1 T3 கீழே ஈவன் நம்பர் வரணும், T4 T2 T1 கீழே எப்பவுமே T4 தான் வரணும். அதை பார்த்துக்கோங்க. தென் ஒவ்வொரு எஸ்ஆருக்குமே ஃப்ரீவிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீவிங் டயோட் இருக்குது. ஸோ டீக்கு என்ன பக்கத்தில் அந்த தைரிஸ்டருக்கு என்ன பேர் வச்சோமோ அதை வந்து பக்கத்துலேயே வச்சிட வேண்டியதான். அது T1 இருந்தால் இது D1 இருக்கும், இது T3 இருந்தால் இது D3 இருக்கும். ஸோ நடுவில் வந்து அந்த ஒரு சென்டர் டேப்ல லோடு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வந்து நம்ம எந்த லோடு வேணா இருக்கலாம். ஸோ இந்த லோடு வந்து சென்டர் டேப்டாக இருக்கும். கொடுக்குற சப்ளை வந்து டிசி வோல்டேஜ், ஆனால் நம்மளுக்கு வர வேண்டிய சப்ளை வந்து ஏசி அவுட்புட் வோல்டேஜாக கிடைக்குது. இதுதான் வந்து இன்வெர்ட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. தென் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து முன்னாடியே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். ஸோ பேக்கெல்லாம் ஒரு பேக்கப்புக்காக நம்மளுக்காக தெரியுதுக்காக வச்சுருக்கேன் அந்த கொஷின்லாம். ஸோ ஒரு முறை வந்து நீங்களும் பார்த்துக்கோங்க. முக்கியமான கொஷின் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இப்போ திரும்ப சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. தென் அப்புறம் பார்த்தா பல்ஸ் வித் மாடுலேஷன் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. 2 கொஷின் ஆச்சுங்களா. இந்த 3வது இன்வெர்ட்டரோட அப்ளிகேஷன் இந்த கொஷின் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாப்பரோட அப்ளிகேஷன் சாப்பர். ஸோ ஃபுல்லாக படிக்கலனாலும் ஒரு 5, 6 ஆச்சு ஞாபகம் வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஒன்றாச்சும் யூஸ் ஆகும். அப்படியே அந்த கொஷின் வரலைனா கூட அது ரிலேட்டடாக ஆன்சர் இட்டு வாங்க, கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.